ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியில கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது வேதத்தில் நாம் பார்க்கும்பொழுது எல்லாமே நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனங்கள் தான். அதாவது குறிப்பாக இந்த மாதம் என்றெல்லாம் இல்லை, ஆனால் தினந்தோறும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கிரியை செய்கிற வார்த்தைகளாகவே காணப்படுகிறது. ஆனாலும் நம்ம ஒவ்வொருவரும் தேற்றும்படியாய், அதாவது இந்த மாசத்துல கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார் என்கிற ஒரு ஏக்கத்தோடு ஒரு தாகத்தோடு இருக்கிற உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், அங்க பார்க்கிறோம், மெய்ப்பனை போல, ஆமே, ஒரு மெய்ப்பனை போல நான் என்ன செய்வேன், உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஒரு மெய்ப்பன், இதை நம்ம பார்க்கணும்னு சொன்னா சங்கீதக்காரன் அவருடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். யார் இந்த மெய்ப்பன்? யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நானே நல்ல மெய்ப்பன். அதாவது அநேக பெயர்களிலே அவருக்கு ஒரு பெயர் என்னவென்றால் மெய்ப்பன். அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன். இந்த நல்ல மெய்ப்பன் என்ன செய்கிறார் என்றால், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நாம் எல்லாரும் கர்த்தருடைய மந்தையில் இருக்கிற ஆடுகளாக காணப்படுகிறோம். அவர் நம்முடைய நல்ல மெய்ப்பன். அவர் சொல்லுகிறார், மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். மெய்ப்பனை போல, அதாவது ஒரு நல்ல மெய்ப்பன் என்ன செய்கிறாராம், தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறாராம். அதாவது யோவான் 10:11 வாசிக்கிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, அவர் ஜீவன் கொடுக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் செய்து விடுகிறார். கடைசியா இருப்பது அவருடைய ஜீவன் மட்டும். அதையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறதான, அதையும் கொடுக்க தியாகம் பண்ணக்கூடியதான ஒரு மெய்ப்பன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய மெய்ப்பனா இருக்கார். அவருடைய மந்தையில நாம் ஆடுகளாக காணப்படுகிறோம். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு மெய்ப்பனை போல நான் என்ன செய்வேன், உங்களை நடத்துவேன். ஒரு மெய்ப்பனை போல இந்த 7ஆம் மாதத்தை கூட, ஜூலை மாதத்தை கூட நான் உங்களை நடத்துவேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தி வந்த கர்த்தர் 6 மாதங்களே அற்புதமாய் கடக்க பண்ணினார். அற்புதமாய், அதிசயமாய், அநேக சாட்சிகளோடு கூட இந்த 6 மாதங்களை கடக்க பண்ணினார். இந்த 7ஆம் மாதத்துல கூட ஒரு மெய்ப்பனை போல நான் உங்களை நடத்துவேன் அப்படி என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார், மெய்ப்பன், அதாவது 23ஆம் சங்கீதம், நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்ததான ஒரு சங்கீதம், 23ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அப்போ நம்முடைய தேவன் நமக்கு ஒரு மெய்ப்பனா இருந்தால், நாம் அவருடைய மந்தையில இருக்கிற ஆடுகளாய் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நாம் தாட்சி அடையவே மாட்டோம். நாம் குறைச்சல் உள்ளவர்களாக மாற மாட்டோம். I shall not want அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில். அப்படி என்றால் எனக்கு எந்த தேவையுமே இருக்காது. ஏன்னா என் மெய்ப்பன் என்னுடைய எல்லா தேவைகளை சந்திப்பார். எனக்கு என்ன தேவை என்பதை என் மெய்ப்பன் அறிந்திருக்கிறார். அவர் எனக்கு பரிபூர்ணமாக என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார், வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்கும் பொழுது தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்ன செய்வாராம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பரா இருந்தால் அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். அதாவது அதிகமான உணவு இருக்கிறதான இடத்துல கர்த்தர் நம்மை மேய்க்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய தேவைக்கு ஏற்றார் போல கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஒரு அமைதியான இடத்துல ரெஸ்ட் எடுக்கும்படி நம்மை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர்கள், தண்ணீர் என்னைக்காவது அமைதியா இருக்குமா? இருக்காது, கலங்கி கொண்டே தான் இருக்கும். அது ஷேக் ஆயிட்டே தான் இருக்கும், அதுக்கு அமைதல் வராது. ஆனா சொல்றார், ஒரு அமைதலான தண்ணீர்கள் அண்டையில, அது அமைதியான ஒரு இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போய் விடுகிறவராய் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், நான் ஆத்துமாவை தேற்றி, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம்
அவருடைய நீதியின் பாதைகளை நடத்துகிறார். அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். இந்த மாதத்துல கூட அவர் அமர்ந்த தண்ணீர்கள் என்று நம்மை சேர்த்து, அதாவது புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில நம்மை கொண்டு போய் விடுகிறது மட்டுமல்ல, அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். துக்கத்தோடு, பாரத்தோடு, வேதனையோடு காணப்படுகிறீங்களா? அவர் உங்களை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்க கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை தேற்றுகிற தேவனா இருக்கிற என் மகனே, என் மகளே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் திகைக்கிறாய்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நானே உன்னுடைய நல்ல மேய்ப்பன், உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறதான ஒரு மேய்ப்பன் என்று சொல்லி நம்மை தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். அந்த தேவன் இருக்கும் பொழுது நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எவ்வளவுதான் சூழ்நிலைகள் வரட்டும், மரணமே, அதாவது மரண இருள், மரணமே, அதாவது மரணத்தின் பாதையில செல்லக்கூடியதான ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் கூட நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். என் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது சொல்றது போல நாமும் இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த மாதத்துல எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாதையில நான் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் சரி ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நீ சொல்லி இருக்கிறேன், மேய்ப்பனை போல நான் உங்களை நடத்துவேன், மேய்ப்பனை போல நான் உங்களை நடத்துவேன் சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் என்னோடு கூட இருக்கிறேன். நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் சந்தேகப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் அவிசுவாசிக்க மாட்டேன் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறேன், நீர் என்னை நடத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சொல்லுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறாராம்? அவர் ஏசியால வாசித்தபடி நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறார்? மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்த்து அவர் என்ன செய்கிறார்? ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து, ஆட்டுக்குட்டி சின்ன சின்ன குட்டிகள், அதுக்கு நடக்கிறதுக்கு சக்தி இல்லை, அதுக்கு ஓடுறதுக்கு பலன் இல்லை, அதாவது தீவனத்தை எடுக்கிறதுக்கு கூட அதுக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை. ஆனப்படினால் மேய்ப்பன் என்ன செய்கிறாரா? அந்த ஆட்டுக்குட்டிகளை புயத்தினால் அணைத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரங்களில் எடுத்து அப்படியே அணைத்து கொள்ளுகிறாரா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ மந்தையில் இருக்கிற ஒரு சோர்ந்து போன அது குட்டியை போல பலன் இல்லாம, ஓ நடக்க திராணி இல்லை, ஓ ஸ்தோத்திரம், எனக்கு பலன் இல்லை, நான் இவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறேன், என்னுடைய சரீரத்துல பலவீனம், ஆவிக்குரிய ஜீவியத்துல பலவீனம், பணம் இல்லை, நெருக்கடியில் இருக்கிற பிரச்சனையில இருக்கிறேன்னு ஒரு ஆட்டுக்குட்டியை போல எதுக்குமே பலன் இல்லாத ஒருவராக காணப்படுகிறீங்களா? அந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்யறான்னு தெரியுமா? உங்களை அப்படியே தூக்கி கொள்ளுகிறாராம். ஆட்டுக்குட்டியை தம்முடைய புயத்திலே சேர்த்து கொள்ளுகிறார். உன்னை அப்படியே அவர் தழுவி சேர்த்து கொள்ளுகிறார். உன்னை கட்டி அணைத்து கொள்ளுகிறார். உனக்கு நடக்க முடியலன்னு அவருக்கு தெரியும், உனக்கு பலன் இல்லைன்னு அவருக்கு தெரியும், உனக்கு சக்தி இல்லைன்னு அவருக்கு தெரியும். அவர் உன்னை சேர்த்து கொள்ளுவார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். இந்த மாதத்துல கர்த்தர் உன்னை அற்புதமாய் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நீ ஒரு அதிசயத்தை நீ காண போகிறாய். இந்த மாதத்துல என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓ ஸ்தோத்திரம், ஆட்டுக்குட்டியை போல பலன் இல்லாம குன்றி போய், ஓ ஸ்தோத்திரம், எந்த விதத்திலையும் நான் என்னால் இது வேலை முடியல, இது செய்ய முடியல, அதை செய்ய முடியலன்னு பலன் இல்லாம காணப்படுறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அதை நீங்க காண போறீங்க. ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பாருங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாரா? ஆட்டுக்குட்டிகளை தன் புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து, அவர் அப்படியே சேர்த்து கொள்ளுகிறது மட்டும் இல்லை, அவர் அவருடைய மடியிலே சுமந்து கொள்ளுகிறார். எவ்வளோ அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு நல்ல மேய்ப்பன் பார்த்தீங்களா? அந்த மேய்ப்பன் செய்கிற வேலையை பார்த்தீங்களா? உனக்கு பலன் இல்லைன்னு அவருக்கு தெரியும், உன்னால முடியலன்னு அவருக்கு தெரியும். அவர் உன்னை சேர்த்து கொள்ளுகிறது மட்டும் இல்லை, அவர் தமது மடியிலே சுமந்து கொள்ளுவார். உன்னை அவர் சுமந்து கொள்ளுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, ஓ கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதுக்கும் நீ அஞ்ச வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நீ சோர்ந்து போக வேண்டாம். உன்னை அவர் மடியிலே சுமக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தாய் தன் பாலகனை இறங்குறது போல உனக்கும் அவர் இறங்குவார், இறங்குவார், உன்னை சேர்த்து கொள்வார், உன்னை மடியில அவர் சுமந்து கொள்வார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். கறவலாடுன்னு சொன்னா அந்த யங் ஷீப்ஸ் ஆர் லேம்ஸ், அதாவது வாலிபமான ஒரு பருவம், குட்டி இல்லை, அதை விட என்ன கொஞ்சம் வளர்ந்தது, மூத்ததல்ல. இதை ரெண்டாம் கட்டம்ன்றாங்க பாருங்க, அது சின்னதுலேயும் கூட்டில பெருசுலையும் கூட்டில, அந்த மாதிரி ஒன்று.
அப்போ அது எங்கே செய்யணும், இஷ்டத்துக்கும் துளின்னு இருக்கும். அதாவது இதனால முடியும், அதனால் முடியும், நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், எனக்கு இப்படி எனக்கு அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரி ஆடுகளை கத்த என்ன செய்யறாரா, மெதுவாய் நடத்துகிறார், மெதுவாய் நடத்துகிறார். அப்பா நீ போற பாதை சரியில்லைப்பா, நான் என்னை நடத்துவேன்ப்பா, உன்னை மெதுவா நடத்துற, ஓடாத, உனக்கு பலன் இருக்கு, நீ வாலிபன் சொல்லிட்டு ஓடாத, இஷ்டத்துக்கு நீ செய்யாத, உன் போக்கின்படியே நீ பேசாத, நான் உன்னை நடத்துறேன்ப்பா, நான் உன்னை நடத்துறேன். உன் இஷ்டத்துக்கு போனேன்னா நீ எங்கேயோ பள்ளத்துல போய் விழுந்துருவேன், உன்னை தூக்க கூட யாரும் இல்லாத நிலைமையில நீ அவதைப்படுவேன் அன்னு சொல்கிறேன். நான் உன்னை நடத்துவேன், உன்னோடு கூட நான் இருப்பேன், உன்னை மெதுவாய் நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆடு எப்படி தெரியுமா, அந்த மேய்ப்பன் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவர் ஜீவனை கொடுக்கிறது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்தருளை செய்வேன். சிக்கிட்டீங்களா, பிரச்சனையில் இருக்கீங்களா, போராட்டத்தில் இருக்கீங்களா, மந்தையில் இருக்கிற ஆடே, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, மேய்ப்பனா இருக்கிற நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார், கூப்பிடு. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை விடுவிப்பேன். நீ ஏன் கலங்குகிற, நீ ஏன் திகைக்கிற, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணு, முழங்கால் படிட்டு ஜெபி, அதான் சொல்லல, கூப்பிட சொல்லுகிறார். ஒரு பிரச்சனை வந்த உடனே அம்மான்னு கூப்பிடுகிறோம் அல்லவா, எவ்வளவு வயசானவங்களா இருந்தாலும் சரி அம்மான்றாங்க. நீ அம்மான்னு கூப்பிடு, நீ யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அதானா வரும். ஆண்டவரேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு, உடனடியாக கர்த்தர் இறங்குவார், உனக்கு உடனடியாக இறங்குவார். அவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்தேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். எவ்வளவு பெரிய ஆர்டர் பார்த்தீங்களா. இதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு என்னன்னு தெரியல, இந்த மாசத்துல உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அதான், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ரொம்ப நாள பெண்டிங்ல இருக்கு இல்லையா, இது நடக்கலன்னு வேதனைப்படுறீங்க இல்லைங்களா, அந்த கர்த்தர் சொல்லுகிறார், என்ன நோக்கி கூப்பிடு, என்ன நோக்கி கூப்பிடு, நான் தான் உன்னுடைய நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறதான மேய்ப்பன். இந்த மேய்ப்பனா இருக்கிற என்ன நோக்கி கூப்பிடு, நான் என்ன செய்ய போறேன்னா, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற கர்த்தர், உன் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்கிற கர்த்தர், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறதான கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. இந்த மாதத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மேய்ப்பனா இருக்க போகிறார். அவர் இந்த 23ஆம் சங்கீதத்துல இன்னும் அநேக காரியங்களை வாசிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் உயிர்த்தெழுந்ததான ஒரு மேய்ப்பன். ஹல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளாகிய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அவர் யார் தெரியுமா? அந்த மேய்ப்பன் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததான கர்த்தர். இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவர் மரித்த தேவன் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்ததான கர்த்தர், அவர் உயிர்த்தெழ பண்ணினதான நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. மரணத்தை வென்றதான கர்த்தர், பாதாளத்தை மேற்கொண்ட மரணமே உன் ஜெயம் எங்கே, பாதாளமே என்று உன் கூறீங்க என்று சொல்லி கேட்டதான கர்த்தர், அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். நம்முடைய தேவன் ஹல்லேலூயா நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை அற்புதமா நடத்துவார். அந்த மேய்ப்பன் உயிர்த்தெழுந்ததான மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறதான மேய்ப்பன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்தருளை செய்வேன் சொன்னதான தேவன். அந்த மேய்ப்பன் என்ன சொல்லுகிறார்? என்ன நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். இன்னுமாக 23ஆம் சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம், கடைசி வசனங்களில நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவராகிய கர்த்தர் மேய்ப்பனா இருக்கிறதான தேவன் என்னென்ன காரியங்களா செய்கிறார் என்று பாருங்க. நம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரே என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். அது மட்டுமல்ல,
என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். நல்ல மெய்ப்பெண் செய்கிற வேலையை பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் அப்படிதான் செய்ய போகிறார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். இந்த மாதத்தில் அதை செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்புங்க, அப்படியே விசுவாசிங்க. தாவீதுடைய வாழ்க்கையில செய்த கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? அநேக பரிசுத்தவான்கள வாழ்க்கையில செய்த கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? நிச்சயம் அவர் செய்வார். அவர் என்ன சொல்லுகிறார்? சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறேன், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். உன் தலையை கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். உன் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. இந்த மாதத்துல உன் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. கர்த்தருடைய பிள்ளைய விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் இரு. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நீ ஜீவிக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நீ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். அப்படி கர்த்தர் செய்யும்போது கர்த்தருடைய பிரசன்னத்திலே, அவருடைய சமூகத்திலே, அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக இருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். மீண்டுமாக ஏசியாவின் புத்தகத்தில் அந்த வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஏசியா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவள ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். இந்த வாக்குத்தத்தை நாம் பிடித்து இந்த மாதத்தின் 1ஆம் நாளிலே ஜெபிப்போம். நிச்சயமாகவே இந்த மாதம் நமக்கு ஒரு வெற்றியின் மாதமாக மாறும். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அருமரட்சகா, இந்த நல்ல மாதத்தின் முதல் நாளுக்கு நன்றி. ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி சுவாமி. எல்லாமே எங்களுக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவரே. ஆனால் குறிப்பாக ஆண்டவரே, நீர் கொடுக்கிற வார்த்தைகளை இந்த பிள்ளைகளோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஐயா. ஆம் ஆண்டவரே, மேய்ப்பனை போல நீர் எங்களை நடத்தி ஆண்டவரே, ஆட்டுக்குட்டிகளை உயரத்திலே சேர்த்து மடியிலே சுமந்து கறவல் ஆடுகளை மெதுவாக நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம். நீரே நல்ல மேய்ப்பனையா. எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் நல்ல மேய்ப்பனா இருந்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களை எங்களை கொண்டு போய் சேர்த்து எங்கள் ஆத்துமாவை தேய்ச்சி மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை விடுவித்து காத்து நடத்துவீராக ராஜா. வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உடைய கிருபை இருக்கட்டும். வசனங்களை கேட்கும் போதே கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் சுவாமி. அவருடைய விசுவாசத்தை நீ வர்த்திக்க பண்ணுவீராக. உள்ளத்துல காணப்படுகிற சோர்வுகள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. எல்லா பலவீனங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. இந்த மாதத்துல ஒரு அதிசயத்தை காண உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை நீ செய்வீராக ராஜா. தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நான் கட்டி சாம்பலாக்குகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். எங்களை முற்றிலுமா தாழ்த்துடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாத மாதமாய் மாற்றி கொடுப்பாராக. ஆமென்.